ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணையில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னம்மா நல்லா இருக்கியா? நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். உங்கள் கல்யாணம் பண்ணி வச்சேன்ல இல்லையாம்மா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன்மா அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் சார், எதுக்கு கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, உன்னை சோழன்லாம் நல்லா பார்த்துக்கிறாரா? பார்த்துக்குறாங்க சார். சரிம்மா, அந்த வீட்டில் 5 ஆம்பளை பசங்க இருக்காங்களே, யாரும் எதுவும் உன்னை தொந்தரவு பண்ணாமல் நல்லா பார்த்துக்கிறாங்களாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நிலா, பரவாயில்ல சார், எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பின்ன ஏமா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணினேன்? உனக்கு எதுவும் தொந்தரவு பண்ணுறானுங்களா என்ன அவனுங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏமா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணினேன்? இல்லை சார், எங்களுக்குள்ளே கொஞ்சம் ஒத்து வரல, அதனால தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேங்க சார். வேற ஒன்றும் காரணம்லாம் இல்லைங்க சார். பார்த்துக்கிறதெல்லாம் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏம்மா, பிரச்சனையும் ஒன்றும் இல்லை, வீட்லேயும் 5 பேரும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ஏம்மா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணினேன்? உங்கள் வீட்டில் இருந்துக்குது யாராவது கூப்பிட்டு நீ வரலன்னா ஏதாவது பண்ணிக்குவே அப்படி ஏதாவது ஒன்று மிரட்டினாங்களாம்மா? அதெல்லாம் ஒன்றும் பயக்காத, நீங்களாம் மேஜர், ஒன்றும் பண்ண முடியாது, யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சரியாம்மா? நல்ல ஃபேமிலின்னா நல்லா சேர்ந்து வாழ பாருமா, சரியா? 1 வருஷமாவது வாழ்ந்துட்டு தான் அப்புறம்தாம்மா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். எடுத்த உடனே எவ்வளோ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது. சரிம்மா, நான் இன்னொரு 10 நாள் போய் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்றாரு கான்ஸ்டபிள். நிலாவுக்கு தயக்கமாயிருது. என்னது, போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தெல்லாம் கூப்பிட்றாங்க, இப்படியெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்களா? நம்ம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது போலீஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? அவங்க எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு காலையில் எதுக்கும் நம்ம அட்வொகேட்டுக்கிட்ட தெளிவாக அதை பற்றி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிலா வந்து கார்த்திகாவுக்கு நைட் டைம் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லோரும் தூங்குனதுக்கப்புறமா, நிலா எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ஹெல்ப் பண்ணுறீங்களா நிலா? நான் இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணட்டும்? சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? வீட்டு விட்டு கிளம்பி வந்துடுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்களா நிலா? உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன், எனக்கு யாருக்கிட்ட கேட்குறதுனே தெரியல நிலா, சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நிலா அதுக்கு யோசிச்சுட்டு, சரிங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்லேயும் எல்லாத்துட்டும் பேசிட்டு நானும் யோசனை பண்ணிவிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இனி வரப்போகிற எபிசோடில் என்னென்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேரனும் கார்த்திகாவும் விரும்புகிறோன்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.